தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கட்சியில் இணைந்த உடனேயே முக்கிய பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விஜய் கட்சியில் இணைந்த உடனேயே முக்கிய பதவி வழங்கப்பட்டது. விஜய் கட்சியில் இணைப்பவர்களுக்கு பதவிகள் உடனடியாக வழங்கப்படுவது கிடையாது. ஒரு சில நாட்கள் பொறுத்துதான் பதவிகள் வழங்கப்படும். தற்பொழுது விஜய் கட்சியில் ஒரு முக்கிய தலைவர் இணைந்த மறுநாளே அவருக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டது. ஆம், திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவரான நாஞ்சில் சம்பத் திமுகவில் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர். பின்பு மதிமுகவுக்கு வந்தார், அதிமுகவுக்கு வந்தார், பின்பு தினகரன் ஆதரவாளராக மாறினார். கடந்த 7 ஆண்டு காலமாக அரசியலில் இல்லாமல் அரசியல் விமர்சகராக இருந்தார். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் அழைத்தால் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தயார் என்று அறிவித்தார். விஜய் அழைப்பின் பேரில் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத். விஜயிடம் அவர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. தான் தமிழக வெற்றி கழக பிரச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். நாஞ்சில் சம்பத் ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சு திறமையை பயன்படுத்த விஜய் முடிவு செய்தார். உடனடியாக அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது, பிரச்சார செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இனிமேல் பிரச்சார மேடைகளில் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சை கேட்கலாம். நாஞ்சில் சம்பத் ஒரு பேச்சாளர் தான், ஆனால் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் கோமாளித்தனமாகவே இருக்கும். சுப்பிரமணிய சாமி, வை கோபால்சாமி, ஹெச் ராஜா போன்ற அரசியல் கோமாளிகளின் வரிசையில் நாஞ்சில் சம்பத்தும் ஒருவர். அவருடைய வாய் ஓட்டவாய் என்று சொல்லலாம், அல்லது அவருடைய நாக்கில் எப்பொழுதும் சனி குடிகொண்டிருக்கும் என்றும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசியல்வாதி. ஆக தமிழக வெற்றி கழகத்தின் மேடைகளில் இனிமேல் நாஞ்சில் சம்பத்தின் கோமாளித்தனமான பேச்சுக்களையும் நாம் கேட்கலாம்.